ஒரு வீட்டை கட்டத் தொடங்கி அதை பாதியிலே நிறுத்திவிட்டால் யாரும் அதை வீடு என்று சொல்ல மாட்டார்கள். அதை குட்டிச்சுவர் அல்லது பாதியிலே நிறுத்தப்பட்ட ஒரு வேலை என்றுதான் சொல்வார்கள். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டின் விசுவாசத்தை முழுமையடையாத அல்லது குறைவுள்ள அல்லது பாதி அளவு விசுவாசம் என்றுதான் சொல்ல முடியும். இதை நான் சொல்லவில்லை. எபிரேயர் 11வது அதிகாரம் முடிவு இதை சொல்லுகிறது. அவர்கள் நற்சாட்சி பெற்றும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்றும் நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு நமக்காக விசேஷித்தமானதொன்றை நியமித்து வைத்திருந்தார் என்றும் தெளிவாய் சொல்லுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டு விசுவாசம் என்பது அது முற்று பெறாத விசுவாசம் அல்லது பாதி விசுவாசம் என்று இங்கே நமக்கு தெளிவாகிறது. ஆனால் பாதியிலே கட்டப்பட்ட அந்த வீட்டை முழுமையாக்கியது புதிய ஏற்பாடு. ஆகையால் தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை முழுமையான விசுவாசம் என்று சொல்லுகிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் பாவமில்லாத பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துக்குள் தான் விசுவாசம் தேவ சித்தத்தை செய்யும். பாவமுள்ள முந்தின ஆதாமுக்குள் விசுவாசம் தேவ சித்தத்தை செய்யாது. அது பாதியிலே நிற்கும். அவ்வளவே.